அகேஷனலா அரசியல் பண்றீங்க, செயல்பாடுகள் அப்படிங்கிறது முக்கியம். என்ன பெரிய செயல்பாடு இருந்துச்சு? 2 மாசம் ஓட்டே வரீங்க, பேசுங்க, ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்றீங்க, போயிருங்க, அவ்வளவுதான் உங்களுடைய அரசியல். அப்படி இல்ல, அண்ணன் டான்ஸ் ஆடுறத பத்தி ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நம்ம முதல்வர் என்ன பண்றாரு? நீ இல்லாத உலகத்திலே, இது அரசியலா? முதல்வரோட வேலையா பாட்டு பாடுறதா இல்ல பைக்ல உட்கார்ந்து போட்டோ ஷூட் பண்றதா? அண்ணன் பிரஸ் மீட் கொடுத்து கேள்வி கேட்கிறாரு. ஏன் கேள்வி? தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், வாதியார்கள் எல்லாரும் போராட்டத்தில் நிக்கிறாங்க. தற்கொலை வரைக்கும் போயிட்டு இருக்கு. இத பத்தி இல்ல சரி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் நடுவுல குடிக்கிறல. பெரியவங்க, நான் என்ன கேக்குறேன்? இத பிரஸ் மீட் எப்ப முதல்வர் வச்சார்? முதல்வர் பேசிட்டாரா? இந்த மாதிரி பிரச்சனை முதல்வர் படல. இல்ல பிரச்சனை தீர்க்கப்படல. நான் சொல்றேன், முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பிரஸ் மீட் பண்றார், ஏர்போர்ட் போறப்ப எது முதல் கேள்வி மூணாவது கேள்வி சேர்த்து படிக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. படிக்க தெரியாதுல்ல? என்ன விமர்சனம் சொல்றாங்க? அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பா. பிரஸ் மீட் முதல்ல நீங்க நடக்கலாம்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன் நடுநிலையான உங்களை போன்ற 2 பிரஸ் மீட் உட்கார வச்சு பிரஸ் மீட் கொடுக்கட்டும். ஒரு ஸ்டீரியோ டைப்லான ஒரு ஸ்ட்ரீம் லைன் ரெடி பண்ண ஒரு பிரஸ் ரிலீஸ பேப்பர் வச்சுக்கிட்டு அடுத்த கேள்விக்கான பதில் இதை படிக்கவும் அப்படி அதையும் சேர்த்து படிக்கிறதா பிரஸ் மீட் சொன்னீங்கன்னா, அந்த பிரஸ் மீட் தாலிகா கொடுக்கவே வேண்டாம். இந்த அரசியல் இவர் நீங்க சொல்ற மாதிரி பாட்டு பாடிட்டு பைக்ல வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு எலெக்ஷன் கோட் பண்ணி வரப்போகுது. இந்த குறிக்கும் இந்த மாசமே வரப்போகுது. 1 மாசம் இல்ல, வந்துட்டோம். எனி டைம் வரப்போகுது. இன்னுமே 4 மாசம் இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிள் ஸ்டேட் கேட்கிறேன். பிரச்சனை தீர்த்தீங்க சொன்னீங்கல, நீங்க தீர்த்த மாதிரி இன்னும் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண முதல் ஒரே பிரச்சனை வந்து நம்மளுடைய பென்ஷன் ஸ்கீம். அந்த பென்ஷன் ஸ்கீம்ல அவங்க கேட்டது என்னது? எங்களுக்கு நாங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணாம பழைய ஓய்வு திட்டம் கொடுங்க. நாங்க இவங்க என்ன கொடுத்துறாங்க? கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. நாங்க தட் இஸ் நதிங் பட் நியூ பென்ஷன். அவங்களே ஏத்துக்கிட்டு இல்ல நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுல நிர்ணயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட பென்ஷன் இருக்கு. நான் அதுக்கு பதில் சொல்றேன். பட் நியூ பென்ஷன்ல உங்களுடைய மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுனா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுனா உங்களுக்கு பென்ஷன் வராது. 100 இடத்துல இத தெளிவா போட்டுட்டோம். எகனாமிஸ்ட் பதில் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த பிடித்தமான தொகையை சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலே இத விட ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது வித்அவுட் எனி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். இத தான் டேட்டாவை டெரைவ் பண்ணி 100 பேர் வீடியோ போட்டுட்டாங்க. திரும்ப எதுக்கு வந்து ஜாக்டோஜியோ போராட்டத்தை அறிவிச்சு கண்டினியூ பண்ணிருக்காங்க? போராட்டம் மறைக்கப்படுது, போராட்டம் நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் இடி 3 லெட்டர் கொடுத்து டிஜிபி என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அதுக்கான போலீஸ் அமைச்சர் கூட முதல்ல என்ன நடவடிக்கை எடுத்தாரு? பதில் பேசிட்டாரா? பதில் பேசல. ஏன் டிஜிபி நியமனம் பண்ண வச்சிருக்கீங்க? ஒரு பொறுப்பு டிஜிபி இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட்டுருக்கீங்க. எப்ப பதில் சொல்லுவீங்க? இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி. பேனல் எங்க? திமுக அவ்வளவு பாப்பாவை பேனல்லே காணுமே. இந்த பேனல்லே காணுமே. யார் எந்த கட்சியும் தெரியல. நீ யாரு? நான் தாவே காசு தொடர்பாளர் திமுக பண்ண பேசுறாங்க. அதுதான் எல்லாரும் ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இந்த பேனல் இல்ல திமுக வரணும் நம்ம கூப்பிடலாம். ஐயா நான் அதான் அவாய்ட் பண்றேன்னு சொல்றேன். அவங்க பதில் இல்ல. நான் 100 இடத்துல வந்தோம். அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பதில் இல்ல. இல்ல பதில் சொல்லணும். இன்னைக்கு அண்ணன் ஒரு திருக்குறள் சொல்றாரு. பதில் இன்னொரு திருக்குறள் யார் போறான்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஊடகவியலாளர் பொருள் எடுத்து போறாரு. திமுக கிட்ட பதில் இல்ல. எந்த கேள்விக்கும் ஒரு புக் ஃபுல்லா கேள்வி மட்டும் வச்சிருக்கோம். பொன்ராஜ் சார் சொன்னப்பயுமே ஒரு தகவல் பிள்ளை என்னன்னா, விஜயோட படத்திலையுமே சரக்கு இல்ல, பாட்டிலையுமே சரக்கு இல்ல. நாட்டுல சரக்கு நிறைய விக்குது, அதையும் சொல்லிருங்க. அதே சரக்கு வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன் ஒரு பாட்டுமே அதுல இருக்குது. அதனால அந்த தகவல் பிள்ளையுமே திருத்திக்கணும். சாராயத்தை பார்த்தாலே மயக்க உள்ள நடிகர்லாம் இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து பேசுங்க.